வணக்கம். நேற்று ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். இன்ஃபேக்ட் பர்சனலாக எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் வீடியோ. டெக்னிக்கலாக நிறைய விஷயம் மார்க்கெட்டில் ஏன் உழுவுது அண்ட் நிறைய விஷயத்த முதல்ல ப்ரிடிக்ட் பண்ண முடியும், நியர் அபவுட் ப்ரிடிக்ட் பண்ண முடியும்ன்றதுக்கோசரம் ஒரு ப்ரூஃப்னு வச்சுங்களேன். இதை எங்களோட பந்தாவோ இல்லை இது பண்ணுறதுக்கோசரம் நான் காட்டல. பேசிக்லி டு சே தட் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல நிறைய விஷயத்த நம்ம அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஏன் மோஸ்ட் ஆஃப் த டைம் 100% பண்ண முடியாதுன்னு சொன்னால், 100% பண்ணால் நான் ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன், சரியா, கடவுள் ஆகிடும். முக்கால்வாசி நேரத்தில் நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அண்ட் மீதி இருக்கிற % ஆர் 25% ஆர் 30% ஆர் 40% ஆஃப் த டைம் ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒர்க் ஆகலைன்றது அர்த்தம் இல்லை. நீங்க பார்க்குற டைம் ஃப்ரேம் வேற, அங்க நடந்துட்டு இருக்க ஈவெண்ட் நடந்துட்டு இருக்க டைம் ஃப்ரேம் வேற. ஓகே, சே சப்போஸ் நான் சில விஷயத்த டே சார்ட்ல ப்ரிடிக்ட் பண்றேன்னு சொன்னால், ஆக்சுவல் விஷயத்த வீக்லி சார்ட்ல இல்லை மந்த்லி சார்ட்டோ இல்லை குவார்டர்லி சார்ட்லயோ கரெக்ஷன் நடந்துட்டு இருக்கலாம். ஸோ குவார்டர்லி சார்ட் ஒரு கரெக்ஷன் வருதுன்னா, ஒரு பார் வருதுன்னு சொன்னால் 3 மாசம் கழிச்சு தான் அடுத்த பார். ஸோ ஒரு ஃபால் வருதுன்னு சொன்னால் ஒரு மினிமம் 2 பார் ஃபால் இருக்கும். அப்போ குவார்டர்லி சார்ட்ல 2 பார்ன்றது 6 மாசம். அதே இது ட்ரேடிங் டேஸ் நீங்க எடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸ் அபவுட் 180 டேஸ் ட்ரேடிங் டேஸ் வரும். மந்த்லி 20 ட்ரேடிங் டேஸ், 6 இதுக்கு உங்களுக்கு க்ளோஸ் அபவுட் 120 ட்ரேடிங் டேஸ் வரும். ஸோ 120ல எவ்வளோ வேணாலும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம். பட் குவார்டர்லி சார்ட்ல அது டவுன், சரியா. ஒரு நேர் நம்ம இதுல கேட்டிருந்தாரு, அதாவது மார்க்கெட் நீங்க ஒரு நாள் டவுன்ன்றீங்க, ஒரு நாள் அப்ன்றீங்க, என்ன விஷயம், நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த விஷயத்த பிடிச்சிட்டு இருங்க, பல்ட்டி அடிச்சிட்டு இருக்காதீங்கன்றது ரொம்ப சிம்பிளான விஷயம். நான் சென்னையில இருந்து மதுரைக்கு நான் போறேன்னு வச்சுங்க. மதுரைக்கு நான் போறேன்னு சொன்னால் அது எங்க இருக்கு, சென்னையில இருந்து சவுத் ஈஸ்ட்ல இருக்கு, சரியா. சவுத் ஈஸ்ட் நான் டிராவல் பண்ணால் அது மதுரை. பட் ஒரு சில இடத்துல நீங்க நார்த் சைட்லயும் நீங்க டிராவல் பண்ணீங்க, வண்டி இப்படி போயிட்டு இருக்கு, திடீர்னு நார்த் போய் மறுபடியும் இப்படி போவீங்க, சரியா. ஸோ அந்த இடத்துல நீங்க ஏன் சவுத் ஈஸ்ட்ன்னு சொன்னீங்க, நார்த் போறீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல அது தேவைப்படுது. ஸோ ஓவரால் டைரக்ஷன் எங்க, சவுத் ஈஸ்ட், சரியா. ஸோ இதுதான் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டைரக்ஷன்ஸ். எப்பயுமே டைரக்ஷன்ஸ் நான் கொடுக்கும் போதும் நான் என்ன டைம் ஃப்ரேம் கொடுக்குறேன்றது தெரிஞ்சுங்க. நான் அந்த நேர கமெண்ட் கொடுத்ததுக்கு நான் தப்பா சொல்ல, பட் பேசிக்லி புரிஞ்சுக்கிட்ட விஷயம் இதுதான். ஸோ ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்ல மேபி டே சார்ட்ல இப்போ ரைட் நவ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஓவரால் மார்க்கெட் ஆன் ஏ லாங் டேர்ம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்தியன் மார்க்கெட் பர்ஃபெக்ட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஏன் 5 இயர்ஸ், நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டாலும் we are in a perfect bull market. 1 2 வீக்லி சார்ட்ல நம்ம கரெக்ஷன் இருக்கோமா, எஸ் இருக்கிறோம். டே சார்ட்ல கரெக்ஷன் இருக்கிறோமா, எஸ் we are. மந்த்லி சார்ட்ல கரெக்ஷன்ல இருக்கிறோமா, எஸ் we are. இன்னைக்கு மார்க்கெட் நீங்க எடுத்துங்க, ஓவரால் மார்க்கெட் என்ன இருக்கு, டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் 200 பாயிண்ட்ஸ் அப் ஆயிருக்கு. இந்த 200 பாயிண்ட்ஸ் ஏன் அப் ஆயிருக்கு, ஷார்ட் கவரிங் ஒன்று இல்ல. டெக்னிக்கலா நீங்க வேவ் பேட்டர்ன்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நேத்தோட லோ வேவ் 3, இப்போ வேவ் 4க்கு அப்பு போயிட்டு இருக்கு. ஸோ வேவ் 4 எவ்வளவு தூரம் போகலாம், மேபி க்ளோஸ் டு அபவுட் 19,300 400 அந்த ஜோன் வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. பார்த்துடலாமே. இப்ப பாக்குறது நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் நவம்பர் மந்த்க்கான கான்ட்ராக்ட். அண்ட் நேத்து வீடியோ நாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டோம், பட் சம் ரீசன்னால, டெக்னிக்கல் ரீசன்னால ஆன்லைன் பண்ண முடியல. ஆல்மோஸ்ட் 11:30 வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு சரி இப்போ விட்டுறலான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். பட் பியூட்டிஃபுல் வீடியோ, டெக்னிக்கலி நிறைய விஷயத்த நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். யாருக்காச்சும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பத்தி பேசிக் நாலேஜ் இருந்தாலும் நான் என்ன பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படி இல்லாட்டினாலும் நேற்று வீடியோவில் நான் ப்ரிடிக்ட் பண்ணது, இன்ஃபேக்ட் டைம் கீழே டைம் நீங்கள் பார்க்கலாம், சார்ட்டில் டைம் இருந்திருக்கும். ஈவினிங் அரௌண்ட் 6 o'clock ரெக்கார்ட் பண்ணால் அது வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இன்னைக்கு அரௌண்ட் 3 o'clock தான் அப்லோட் பண்ணோம்.
பட் அதில் close to about 200 பாயிண்ட்ஸ் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி close to about 600 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியும் வந்திருக்குன்றது நாங்கள் சொல்லியிருந்தோம். இன்னைக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி close to about 190 பாயிண்ட்ஸ் ப்ளஸ், ஃபியூச்சர்ஸ் ஆல்மோஸ்ட் 160 பாயிண்ட்ஸ் ப்ளஸ், ஸ்பாட் ஆல்மோஸ்ட் 190 பாயிண்ட்ஸ் ப்ளஸ், பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 440 பாயிண்ட்ஸ் ப்ளஸ். ஸோ சம்வேர் நியர் நம்ம வந்திருக்கிறோம். சரி, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபியூச்சர் ஸ்டாக் டே சார்ட்டு நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஃபால் இன்னைக்கு ஓப்பன் ஆன லெவலே ஒரு கேப் அப் ஓப்பன் அண்ட் அந்த கேப் அப்ல இருந்து மேலே போயிட்டு இருக்கு. எவ்வளோ தூரம் போகும்? சம்வேர் இந்த ஜோன் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃபியூச்சர்ஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரவுண்ட் 19,340, 350, 360 அந்த ஜோன் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதை தாண்டி போகுமா? போகலாம். யாரும் அங்கே போய் நிற்பாட்ட போகிறது கிடையாது. பட் டெக்னிக்கலாக அந்த லெவலை கிராஸ் பண்ணிச்சுன்னு சொன்னால் கரண்ட் வேவ் பேட்டர்ன் மாறும். ஸோ வேவ் 3 அது என்ன சொல்றது 1, 2, 3 போகிறதுக்கு பதிலாக இட் வில் பிகம் ஏபிசி. சரியா? அதுக்கப்புறமா வேற ஒரு பேட்டர்ன் மாறும். ஸோ அந்த டீட்டெயில்ஸில் நான் இறங்கல. இப்போ இருக்கிற ஸ்ட்ரக்சர் பிரகாரம் இது வேவ் 1, வேவ் 2, வேவ் 3. சரியா? வேவ் 4 எவ்வளோ தூரம் போகலாம்? மறுபடியும் நம்ம ஃபிபனாச்சி லெவல் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த லெவல் வரைக்கும் ஃபர்ஸ்ட் வரும். இதான் லெவல் 19,240, 250. நீங்கள் அந்த லெவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் ஆல்சோ கம்ஸ் டு பி த ப்ரீவியஸ் சப்போர்ட் ஜோன். அந்த சப்போர்ட் ஜோன் இப்போ ரெசிஸ்டன்ஸாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மறுபடியும் இங்கேருந்து மேலே போய் தான் கீழே வருமா? சொல்ல வேணாம். டப்புன்னு மறுபடியும் கீழே பெரிய கேப் டவுன் ஓப்பன் பண்ணி அடுத்த ஜோனுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்த ஜோன் எங்கே இருக்கு? சப்போர்ட் ஜோன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த ஜோன் 18,600 லெவல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு சொன்னால் இந்த ஜோன்ல நல்ல ஒரு கன்சாலிடேஷன்ஸ் நடந்துச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மாசம். அதே மாதிரி 2022லையும் அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அடுத்த சப்போர்ட் எங்க 18,600 லெவல்ல. சரி, இன்னைக்கு என்ன பேசலாம்? இன்னைக்கு பேசுறதுக்கு ஒன்றும் ஜாஸ்தி இல்லை. நாளைக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் பண்ணலாம் அண்ட் செக்டர் அனாலிசிஸ் பண்ணலாம். எந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணலான்றது டிசைட் பண்ணலாம். அண்ட் டிசைடுன்னு சொல்கிறதோட அனலைஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களோட அனாலிசிஸ் நீங்கள் பார்த்துட்டு அதுக்குமா டிசிஷன் பண்ணுங்கள் வெதர் டு பை ஆர் நாட்ன்றது. அண்ட் செக்டோரியல் அனாலிசிஸ் நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நிறைய செக்டர்ஸ் பெருசாக கரெக்ஷன் ஆகிருக்கு அண்ட் நிறைய பேர் பயந்து போயிருக்கிறாங்க. போர்ட்ஃபோலியோ திடீர்னு காணாமல் போயிடுச்சு. நேற்று வரைக்கும் நான் 40% ப்ராஃபிட்டில் உட்காந்துருந்தேன், இன்னைக்கு காணாமல் போயிடுச்சுன்னு சொன்னால் இதுதான் காஸ்ட் ஆஃப் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்போட ரிசல்ட்ஸு. என்ன ஸ்பீடில் மேலே ஏறுதோ அதோட டபுள் ஸ்பீடில் கீழே இறங்கும். நிறைய மிட் கேப் ஸ்டாக்ஸோட ரேலி முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் ரேலி இப்போ தான் ஆரம்பிச்சு இருக்கு. பெரிய ரேலி பாக்கி இருக்கு. நிறைய ஸ்டாக்ஸ் கரெக்ஷன் தான் போயிட்டு இருக்கு, ஃபால் கிடையாது. வெயிட் பண்ணலாம், எந்த லெவலில் பை பண்ணலான்றது நாளைக்கு ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணலாம். பட் அந்த ரைட் டைம் வரும்போதும் நான் சொல்கிறேன். பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் எடுத்துங்க, இல்லை மதர்சன் எடுத்துங்க, இல்லை ஜேகே பேங்க் எடுத்துங்க. நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. ஐஆர்எஃப்சி எடுத்துங்க. நிறைய ஸ்டாக்ஸ் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஆர்இசி எடுத்துங்க. இது எல்லாமே ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனில் இருக்குது. இது ரைட் டைமாக பை பண்ணுறதுக்குன்னு கேட்டால் இல்லைன்னு நான் சொல்லுவேன். வெயிட் பண்ணலாம். மண்டே அன்னைக்கு ஈவினிங் நம்ம டிசிஷன்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். பட் டெஃபினட்டாக இந்த சாட்டர்டே சண்டே ஒரு ஸ்பெஷல் வீடியோ நம்ம இதை பற்றி கவரிங் அடிச்சுக்கலாம். என்ன நேர்களே, இன்னைக்கு ரொம்ப சுருக்கமாக நான் முடிச்சுட்டேன். ஜாஸ்தி பேச வேணான்னு நினச்சிட்டு இருக்கேன். நேத்தோட வீடியோ இன்னைக்கு தான் அப்லோட் பண்ணோம். வெரி இன்ட்ரெஸ்டிங். லேட்டாக போட்டிருந்தாலும் எங்கள் ஆஃபீஸில் சொன்னாங்க, அது எதுக்கு இப்போ முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா ஏன் போடுறீங்கன்னு சொன்னால் அது போடு, அதில் எஜுகேஷன் பர்பஸ்க்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய விஷயத்தில் எப்படி நாங்கள் அனலைஸ் பண்ணுறோம் அண்ட் நீங்கள் அதை எப்படி அனலைஸ் பண்ணணுன்றது ஒரு எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்குறோம்.
டெஃபினட்டாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால லேட் ஆனாலும் பரவாயில்லன்றது அப்லோட் பண்ணோம். நாளைக்கு மீண்டும் சந்திப்போம் அண்ட் ஸ்பெஷல் வீடியோஸ் எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.